வரி ஏய்ப்புக்காக இவருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடி. பல லட்சம் கோடி. பல மருத்துவக் கல்லூரி, பல பொறியியல் கல்லூரி, அக்காடு இன்டர்நேஷ்னல் 5 நட்சத்திர ஹோட்டல்கள், நீங்கள் பெரிய ரிசார்ட்டு, நிலக்கரி சுரங்கம், சோலார் பிளான்ட்டு. இதை விட பெரிய தொழில் என்னென்னா, அந்த 100 ஏக்கராவே போலி டாக்குமெண்ட் மூலம் அவருக்கு சொந்தமாக்கிட்டார். எத்தனை ஏக்கரா? 100 ஏக்கர். எங்கள் குரோம்பேட்டையில் இருக்கிற பாரத் மெடிக்கல் காலேஜ், எல்லா மெடிக்கல் காலேஜுமே அந்த நிலம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. யார் மேலே? அது ஒரு மோசடி. ஆக மோசடி மன்னன் தான் ஜெகத் ரட்சகன். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் சீன அரசாங்கத்தோடையோ இல்லை இந்த இலங்கை அரசாங்கத்தோடையோ பேசுவதற்கு பல முறை போய் மோடியை பார்க்குறாரு. மோடி என்ன நினைக்கிறாரு? கருணாநிதி ஒரு 3 இட்லி ஒரு முட்டை வச்சுருக்காரு சாப்பிட்றதுக்கு, காலை உணவு. அப்போ பாதி முட்டை எடுத்து கொடுத்தாராம், ஒரு இட்லி எடுத்து கொடுத்தாராம். நீ சாப்பிடியா ஆழ்வார், எனக்கு பின்னாடி இந்த கழகத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மகனை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஆள் நீ தான். அதனால் நீ தெம்பாக இருக்கணும், நீ வலுவாக இருக்கணும். அதனால் என்னில் நான் சாப்பிட்டு வலுவாக மாறக்கூடிய உணவை உனக்கே கொடுக்குறேன். தலைவர் எனக்கு ஒரு இட்லியும் பாதி முட்டையும் கொடுத்தாரு. இதை பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு. ஆக பல ஆயிரம் கோடி கொடுத்தவருக்கு ஒரு பாதி முட்டையும் ஒரு இட்லி என்பது சாதாரணம். அனைத்து கட்சிகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா கல்லூரியில் மெடிக்கல், எல்லா பத்திரிகை முதலாளிகளுக்கும் எல்லாருடைய குடும்பத்துக்கும் மெடிக்கல் சீட்டு ஃப்ரீ. மார்க் வாங்கினாலும் நீட் எழுதிட்டா சரி. நீட் எழுதி 120 மார்க் வாங்கினீங்கன்னா ஜெகத்துடைய கல்லூரியில் சீட்டு, பச்சைமுத்து கல்லூரியில் சீட்டு, பனிமடலில் சீட்டு, சாராய உடையால சீட்டு. யார்? இந்த ஊடகங்களுக்கு. இப்போ எப்படி ஊடகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் ஃபெயிலியர். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு நேற்று மாலை அமலாக்கத்துறையின் மூலியமாக ஒரு இது அனுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவருடைய 89 கோடி ரூபாய் சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 908 கோடி ரூபாய் அவருக்கு அபராதம் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, 89 கோடி ரூபாய்க்கு எதற்காக 908 கோடி ரூபாய் அபராதம் போடணும் அப்படின்றது இருக்குது. எதற்காக இவருக்கு இந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போன்ற இடங்கள்லாம் அவர் செய்து இந்த முதலீடு, கிட்டத்தட்ட ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாமல் அவர் 42 கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க பையன், மனைவி எல்லார் பேர்லேயுமே நிறைய முதலீடுகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற பல தகவல்கள் இருக்குது. முதற்கட்டமாக இந்த 89 கோடி ரூபாய் பறிமுதல், சொத்து பறிமுதல், இன்னொரு பக்கம் அந்த 908 கோடி ரூபாய் அபராதம், என்ன கணக்கு சார் அது? இல்லை, ஜெகத் ரட்சகனை பொறுத்தவரை மிக சாதாரணமான ஒரு நபர். நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் எம்ஜிஆர் படத்தை பார்க்கக்கூடிய ஒரு திரைப்பட ரசிகர். இதுதான் அவருடைய தகுதி. அப்போ நேராக எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் வேலை கேட்குறாரு, இளைஞனாக இருக்கிற பொழுது. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த புதுசு 72. சத்யா ஸ்டுடியோவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய கட்சி தொண்டர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை, யார் வர்றாங்கன்னு வருகை பதிவேடை பராமரிக்கிற வேலை தான் முதல்ல இவருக்கு சத்யா ஸ்டுடியோவில் கொடுக்கப்பட்ட வேலை. இதுதான். சத்யா ஸ்டுடியோவில் சாப்பிட்டுக்கணும், அங்கே படுத்துக்கணும். மீதி நேரத்தில் காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 6 மணி வரைக்கும் வெளியூர்கள் கட்சி வருகிற கட்சி தொண்டர்கள், சில முக்கியமான நபர்கள், இவர்களுடைய வருகை பதிவேட்டை பராமரிக்கிற வேலை தான். ஒரு கட்டத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி கொடுங்கன்னு எம்ஜிஆரை நிர்பந்திக்கிறார். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, டெம்பரவரியாக குரோம்பேட்டையில் ஈபியில் மின்சார ரீடிங் எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண நபரை வேலைக்கு சேர்த்துறார். இதுதான் அவர் செய்த பணி. வீடு வீடாக போய் இப்போ இதுக்காக அந்த காலத்தில் அவருக்கு 300 ரூபா சம்பளம். 300 ரூபா. இதுதான் டெய்லி 10 ரூபா.
இந்த வேலையும் ஒரு காலத்தில் விட்டுட்டார். விட்டுட்டு மறுபடியும் எங்கே வர்றாரு? சத்யா ஸ்டுடியோவுக்கு வர்றாரு. சத்யா ஸ்டுடியோவில் வந்து முழு நேர பணியை வருகை பதிவேட்டை பராமரிக்கிற பணி தான். இப்படி இருந்தவருக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? 77ல் இவருக்கு 80ல் உத்தரமேலூர் தொகுதியை சட்டமன்ற தொகுதியை இவருக்கு கொடுக்குறாரு. இதுதான் சாதாரண நபருக்கு இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 908,000 கோடி ரூபா வரி ஏய்ப்புக்காக இவருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடி. பல லட்சம் கோடி. பல மருத்துவக் கல்லூரி, பல பொறியியல் கல்லூரி, அக்காடு இன்டர்நேஷ்னல் 5 நட்சத்திர ஹோட்டல்கள், நீங்கள் பெரிய ரிசார்ட்டு, நிலக்கரி சுரங்கம், சோலார் பிளான்ட்டு. இதை விட பெரிய தொழில் என்னென்னா இலங்கை முழுக்க டீசல் பெட்ரோல் விநியோகம் செய்யக்கூடிய சர்வதேச உரிமை. இதுதான் இன்றைக்கி இவருக்கு இவ்வளோ பெரிய பதவியை பெற்றுக் கொடுத்தது. அப்போது அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இவர் எப்படி இந்த பொறியியல் கல்லூரி மெடிக்கல் கல்லூரிக்கு வராருன்னா, எம்ஜிஆர்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் கர்நாடகா பொறியியல் கல்லூரிக்கு ஒரு தன்னுடைய மகனை சேர்த்துறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, ஏன் இங்கே தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை, இருக்குது, அரசு தான் நடத்துது, தனியார் நடத்தலை, அதனால் நீங்கள் இடம் இல்லை. கர்நாடகாவில் தனியார் நடத்துகிறான் பொறியியல் கல்லூரி, அதனால் தனியார் பொறியியல் கல்லூரிக்கு அனுமதி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார் எம்ஜிஆர் கிட்ட. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய எம்எல்ஏக்களை பூரா கூட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிங்க. ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னார். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி கொள்ளையர்கள் பூரா அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் தான். விஏடி விஸ்வநாதன், ஜெகத் ரட்சகன், ஏசி சண்முகம், முனிரத்னன், ஐஸ்வரி கணேஷ், தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா இப்போ சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி, பொன்முடியில் திமுக வந்தவருக்கு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அப்போவே எம்ஜிஆருடைய ஆட்சி 77, 87. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஜானகி 29 நாள் முதலமைச்சர், 29 நாள் அந்த அம்மா கையெழுத்து போட்டது, விடிய 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 கையெழுத்து போட்டது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற தம்பிதுரை, இவர்களுக்காக 100க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் அனுமதி வழங்கினது தான். ஜானகி முதலமைச்சராக இருந்த அத்தனை நேரமும் கையெழுத்து போட்டது இது இந்த சமூக விரோத கல்வி கொள்ளையர்களுடைய பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக்கல் கையெழுத்து போட்டது தான். யாருடைய வேலை? ஜானகியுடைய வேலை. அப்போது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இடம் 5 ஏக்கரா தர்றாரு, 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு, கல்லூரிக்கு இலவச அனுமதி கொடுக்குறாரு. அத்தனை மாவட்ட செயலாளர்கள், அத்தனை எம்எல்ஏக்களும் தங்கள் ஊரில் பூராமல் இன்றைக்கி கல்வி தந்தையாயிட்டான். எல்லாம் பழைய சாராய வியாபாரிகள். சாராய உடையார், அவருக்கு பேர் சாராய ஜேபிஆர், பனிமலர் கல்லூரியில் இருக்குல்ல, அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் கொடுக்கப்பட்டதான். இந்த ஒட்டுமொத்த கல்வியும் பல சாராய வியாபாரிகள்கிட்ட வந்துருச்சு. அதே காலகட்டத்தில் தான் ஜெகத் ரட்சகன்ட்டையும் வந்துருச்சு. ஜெகத் ரட்சகன் எல்லாமே பாரத்துங்கிற பேரில் தான் வச்சுருப்பார். குரோம்பேட்டையில் ஒரு கிறிஸ்டின் மிஷினரிக்கு சொந்தமான இடம் ஒரு 100 ஏக்கர். அதில் போய் லீஸுக்கு ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார். இடத்த ஒரு 10 வருஷம் லீஸுக்கு ஆரம்பிக்கிறாரு. இப்போது அந்த 100 ஏக்கராவே போலி டாக்குமெண்ட் பூரா அவருக்கு சொந்தமாக்கிட்டார். எத்தனை ஏக்கரா? 100 ஏக்கர். எங்கள் குரோம்பேட்டையில் இருக்கிற பாரத் மெடிக்கல் காலேஜ், எல்லா மெடிக்கல் காலேஜுமே அந்த நிலம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு. யார் மேலே? அது ஒரு மோசடி. ஆக மோசடி மன்னன் தான் ஜெகத் ரட்சகன். இப்போ இதை தாண்டி இப்போ என்ன வழக்குன்னா, 26,000 கோடியை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் இலங்கையில் அம்பாந்தோட்டா ஹார்பர், அங்கே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, துபாயில் குரூட் ஆயில் வாங்கிறது, கப்பலில் கொண்டு வர்றது, கொண்டு வந்து இலங்கையில் குரூட் ஆயிலை
சுத்திகரிப்பாலை, எண்ணெய் சுத்திகரிப்பாலை, பெட்ரோலியம் ரீஃபைனரிஸ் வச்சு சுத்திகரித்து ஒட்டுமொத்த இலங்கை முழுக்க டீசல் பெட்ரோல் வியாபாரம். இதுதான் இவருடைய திட்டம். இதுக்காக மனைவி பேரில், மகன் பேரில், மகள் பேரில் எங்கே ஆரம்பிக்கிறாரு? சிங்கப்பூரில் ஒன்று, சிங்கப்பூரில் கம்பெனி பதிவு பேர் பண்ணுறாரு. ஷெல்லுன்ற ஒரு ஷெல்லுங்கிறது போலி கம்பெனி பேர், ஷெல் நிறுவனம் சொல்லுவாங்க. ஷெல் நிறுவனம்னா போலி கம்பெனி ஆரம்பித்து முதலீடு எங்கே நடக்குதுன்னா இலங்கையில். இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட பணம். எவ்வளவு? இந்தியாவிலிருந்து நீங்கள் லீகலாக கணக்கு காமிக்காமல், சம்பாதிச்சதை வருமான வரி கட்டாமல், இப்படி பல முறைகேடுகள் செய்து இந்த பணத்தை ஹவாலா உண்டியல் முறையில் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் பதுக்கிறார். பதுக்கி நீங்கள் அங்கே 26,000 கோடி ரூபா, எண்ணெய் கப்பல் ஒரு 10 கப்பல் வாங்கணும். ஒரு கப்பல் குறைந்தபட்சம் ஒரு 500 கோடி ரூபா வரும். குரூட் ஆயில் கப்பல் 10 கப்பல் நீங்கள் எங்கே குரூட் ஆயிலை ஈராக்கில் நிரப்பிட்டு எங்கே வரும்? இலங்கைக்கு வரும். 10 கப்பல் போர்ட்டில் நிற்கணும். 10 கப்பல் இறக்கிட்டு போயிட்டு இருக்கணும். அப்போது குறைந்தது ஒரு 10,000 கோடி ரூபாய் கப்பல்லையே முதலீடு பண்ணணும். என்ன கப்பல் ஒரு, ஏன்னா குறைந்தது ஒரு 15 கப்பலாவது இருக்கணும். 5 கப்பல் லோடிங், 5 கப்பல் அன்லோடிங், 5 கப்பல் மூவிங். இப்போது இந்த நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை இலங்கை அரசு ராஜபக்ஷ என்ன பண்ணுறான்? சீனாவுக்கு கொடுத்துட்றான். சீனாவுக்கு கொடுத்த பிறகு சீனா அரசாங்கம் என்ன பண்ணுறான்? இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ணுறான். ஏன்னா ஹார்பரில் தான் கப்பல் நிறுத்த முடியும். எண்ணெய் கப்பலை குழாய் மூலம் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த பூராமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஹார்பர் பக்கம். எங்கே இருக்குது? எண்ணூரில் தான் இருக்குது. பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் எங்கே இருக்குது? எண்ணூர் போர்ட்டு பக்கத்தில் இருக்குது. குரூட் ஆயில் பூரா எது வழியாக போகுது? குழாய் வழியாக தான் போகுது. அப்போ அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது சீன அரசாங்கம் தன்னுடைய துறைமுகத்தை விரிவுபடுத்துகிறான். எப்படி விரிவுபடுத்துகிறான்னா சேட்டலைட்லேருந்து நிலத்தை கையகப்படுத்துகிறான். நம்ம ஊர் என்ன பண்ணுவோம்? சர்வேயரு சங்கிலி போட்டு அளப்பார். பிஓலாம் பார்த்துருப்போம். பிஓ சர்வேயரு தாசில்தார்லாம் அவன் என்ன பண்ணுறான்? சீனாக்காரன் இப்போ விஞ்ஞானம் வந்த பிறகு நீங்கள் சேட்டலைட்டில் லேண்டை நில ஆர்ஜிதம் பண்ணி அவன் எடுக்கிறான். அதில் இவருடைய நிலம் பூரா போயிடுச்சு. இவருடைய நிலைமை போயிடுச்சு. அவன் விட்டு இலங்கையுடைய நிலம் தான் பார்ப்பான். ஆமாம், இலங்கையில் யார் வச்சுருந்தாலும் அது இலங்கை நிலம் தான். அதை பல 1000 ஏக்கர் நிலம் இவங்க எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவுவதற்காக கையகப்படுத்தி வச்சுருந்த நிலம் இலங்கை அரசாங்கம் ஒப்புதலோடு அதை பூரா யார் எடுத்துட்டான்? சீன அரசாங்கம் எடுத்து போர்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? இராணுவ கேந்திரமாக மாற்றிடுவான். இதில் 26,000 கோடி ரூபா யாருக்கு போச்சு? ஜெகத்துக்கு போச்சு. இதை நீ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போட்டு தான் வழக்கு போட்டு தான் வாங்கணும். சீனாக்காரரை இப்போ ஷியான்சின் மலைப்பகுதியில் இவ்வளோ பெரிய 20 லட்சம் இந்திய இராணுவத்தையே நீங்கள் உள்ளே ஊடுருவி எல்லாம் சதியும் பண்ணுறான். ஜெகத் ரட்சகன் என்ன பண்ணுவான்? சர்வதேச கோர்ட்டுக்கு போய் வழக்கு பதிவு பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வழக்கறிஞர் வைக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். அப்போ சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து சீன அரசாங்கத்தை கிரைமெல்லாம் வாங்க முடியாது. அப்போ எவ்வளோ பணம் போச்சு? 26,000 கோடி போச்சு. 26,000 கோடி போச்சு. ஆனால் இந்த 26,000 கோடியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பல முறை மோடியை போய் பார்க்குறாரு. யார்? மோடியை. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் சீன அரசாங்கத்தோடையோ இல்லை இந்த இலங்கை அரசாங்கத்தோடையோ பேசுவதற்கு பல முறை போய் மோடியை பார்க்குறாரு. மோடி என்ன நினைக்கிறாரு? இவரால் எந்த காலத்துலேயும் பிஜேபி ஜெயிக்க முடியாது. பிஜேபி ஜெயிக்க முடியாது. திமுக பிஜேபியை எதிர்க்கும். இவருக்கு எதுக்கு நம்ம உதவி செய்யணும்? இதனால் உதவி செய்யலை. 26,000 கோடி ரூபா இந்தியர்களுடைய பணம், தமிழர்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு எங்கே போச்சு? இலங்கையில் போச்சு. 26,000 கோடி போச்சு. இதுதான் ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகனை பொறுத்தவரை
நீங்கள் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத பொருளாளர். கருணாநிதி இருக்கிற பொழுதும் சரி, இப்போவும் சரி, திமுகவினுடைய அறிவிக்கப்படாத பொருளாளர். எப்போ ஒரு திமுகவுக்கு போனார் சார்? அதிமுகவில் நீங்கள் அதிமுக எப்போ போனாருன்னா அருமையான கேள்வி. நீங்கள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாட்ட போகிறாரு. ஜெயலலிதா சசிகலா 2 பேரும் பல கோடி ரூபாய் கேட்குறாங்க அவர்கிட்ட. நீங்கள் பல கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுருக்கீங்க, அதனால் பல கோடி ரூபாய் கட்சி நிதி வேணும்னு கேட்குறாங்க. இவர் பார்க்குறாரு, முழு சொத்து சசிகலா எழுதி வாங்கிடும். இதனால் நேரம் எங்கே போகிறாரு? 91, 96 வரைக்கும் நீங்கள் அதிமுகவில் இருக்கார். இவர் ஜானகி அணியுடைய ஆதரவாளர். ஜானகி அதிகாரத்தை போகிற யார்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு? ஜெயலலிதாட்ட அதிகாரம் வந்த பிறகு சசிகலாட்ட முழு அதிகாரம் வந்துடுச்சு. முழு அதிகாரம் வந்த பிறகு 91, 96 வரைக்கும் பார்க்குறாரு, ஒன்றும் அரசியல் எடுபடலை. நேராக போய் எங்கே சரண்டர் ஆகிறாரு? 96 திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சிக்கு வந்தோடனையும் திமுகவில் போய் சேர்ந்துறார். திமுகவில் சேர்ந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் இவரை மத்திய அமைச்சராக மாறுறார். திமுக ஆதரவில் போய் மத்திய அமைச்சராக மாறுறாரு. இதுதான் திமுகவில் அவர் பயணப்பட்ட முழுக்க கனிமொழி சிறையில் இருக்கிற பொழுது, நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கனிமொழியை சிறையிலிருந்து வெளியே எடுப்பது, சிறைக்குள்ளே பாதுகாத்து கொள்வது, நீங்கள் ஒரு கூட ஆப்பிளோ ஒரு கூட மாதுளையோ போச்சுன்னா கனிமொழிக்கு 2 கிலோ 1 கிலோ தான் போய் சேரும். ஏன்? வழிநெடுக சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு கடைசியாக 1 கிலோ கொடுக்கணும்னா 1 கூட கொடுக்கணும். இதையெல்லாம் பத்திரமாக பார்த்து கொண்டவர் யார்? ஜெகத்ரட்சகன் தான். ஜெகத்ரட்சகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிவிக்கப்படாத திமுகவினுடைய டெல்லி பிரதிநிதி. திமுக என்பது கருணாநிதியோடு நின்று போய் விடவில்லை. இப்போ ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளோ அதிகாரம் மிக்கவர் சார்? எவ்வளோ அதிகாரம் மிக்கவர் அவர்? மத்திய அமைச்சராக அறிவிக்கிறாங்க, மத்திய அமைச்சராக இருக்கார். அப்போது முழுக்க திமுகவினுடைய முரசொலி மாறனுடைய மறைவுக்கு பிறகு, முரசொலி மாறன் இருக்க வரைக்கும் திமுக அரசுக்கும் டெல்லிக்குமான பாலமாக இருந்தார். அது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி. முரசொலி மாறன் மறைவுக்கு பிறகு டிஆர் பாலுவை விட, தயாநிதி மாறனை விட அதிக திமுகவினுடைய பிரதிநிதியாக, திமுகவினுடைய கருத்துக்களை டெல்லிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராகவும், டெல்லியுடைய கருத்துக்களை கருணாநிதியில் கொண்டு சேர்க்கக்கூடியவராகவும் மாறிட்டார். கருணாநிதி அவரை ஆழ்வார் தான் கூப்பிடுவார். ஆழ்வார். ஏன்னா ஆழ்வார் அறக்கட்டளையில் ஒரு அறக்கட்டளை வச்சுருந்தார். சரி, அந்த அறக்கட்டளை சார்பாக நிறைய தமிழ் மொழிக்கு விருது கொடுக்கறது, தமிழ் பாசுரம் பாடுவது, தமிழ் பற்றாளர்களுக்கு பொற்களி கொடுப்பது கருணாநிதி வச்சேன். இந்த அளவுக்கு கருணாநிதி நெருக்கமாயிட்டார். கருணாநிதி நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிற போது பார்க்க போகிறார். நீங்கள் பல முறை அதை பதிவு பண்ணியிருக்காரு. கருணாநிதி ஒரு 3 இட்லி ஒரு முட்டை வச்சுருக்காரு சாப்பிட்றதுக்கு, காலை உணவு. அப்போ பாதி முட்டை எடுத்து கொடுத்தாராம், 1 இட்லி எடுத்து கொடுத்தாராம். நீ சாப்பிடியா ஆழ்வார்? எனக்கு பின்னாடி இந்த கழகத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மகனை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஆள் நீ தான். அதனால் நீ தெம்பாக இருக்கணும், நீ வலுவாக இருக்கணும். அதனால் என்னில் நான் சாப்பிட்டு வலுவாக மாறக்கூடிய உணவை உனக்கே கொடுக்குறேன். தலைவர் எனக்கு 1 இட்லியும் பாதி முட்டையும் கொடுத்தாரு. இதை பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு. ஆக பல ஆயிரம் கோடி கொடுத்தவருக்கு ஒரு பாதி முட்டையும் 1 இட்லி என்பது சாதாரணம். இப்போ ஜெகத்ரட்சகனை பொறுத்தவரை இந்த முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு. அவர் தொகுதி முழுக்க நீங்கள் பல கோடி ரூபாய் வேட்பாளர்களுக்கு ஓட்டுக்கு 2000, 3000, 5000 வரை கொடுக்கப்பட்டது. இதுதான் இவருடைய பிரம்மாண்ட வெற்றிக்கான ரகசியம். இன்றைக்கி 908 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த 908 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்ற போது இது எவ்வளோ பெரிய விஷயம்? ஒரு எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு அபராதம் விதிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னும் போது இது ஒரு எவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கணும், விவாதங்கள் செய்திருக்கணும். ஆனால் ஊடகங்கள் இதை பற்றி பெரிய அளவில் நியூஸ் போட்டதாகவோ, பத்திரிகையில் கூட ஒரு பெரிய செய்தியாக
வரல ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு 908 கோடி ரூபாய் அவருக்கு அபராதம் போட்டிருக்காங்க அப்படின்னு மாறுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லை, திமுக கட்டுப்பாட்டில் முழு மீடியாக்களும் இருக்குது. தினத்தந்தியில் ஆமாம் எல்லாத்தையும் பார்த்தேன். அதாவது அனைத்து கட்சிகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா கல்லூரியில் மெடிக்கல் எல்லா பத்திரிகை முதலாளிகளுக்கும் எல்லாருடைய குடும்பத்துக்கும் மெடிக்கல் சீட்டு ஃப்ரீ. மார்க் வாங்கினாலும் நீட் எழுதிட்டா சரி, நீட் எழுதி 120 மார்க் வாங்கினீங்கன்னா ஜெகத்துடைய கல்லூரியில் சீட்டு, பச்சைமுத்து கல்லூரியில் சீட்டு, பனிமடலில் சீட்டு, சாராய உடையால சீட்டு. யார்? இந்த ஊடகங்களுக்கு. இப்போ எப்படி ஊடகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் ஃபெயிலியர். இல்லை, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கட்சி கொடி அறிவிக்கிறாரு, அதில் யானை இருக்குது, மலர் தூங்கும் மூஞ்சி மலர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது, அதை பற்றின ஒரு டிபேட் நடக்குது. வேறு ஏதாவது எதிர்கட்சிகள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை அப்படின்னு சொன்னால் அதை பற்றின ஒரு டிபேட் நடக்குது. ஆனால் இவர் ஆளுங்கட்சி எம்பி, அவருக்கு அமலாக்கத்துறையால் இவ்வளோ பெரிய அபராதம் போடப்பட்டிருக்குன்றதை பற்றி பேசாததுன்றதுக்கு எப்படி சார் அதை? திமுக மீடியாவில் அவ்வளோ வலுவாக இருக்குன்னு அர்த்தம். திமுக நீங்கள் ஒட்டுமொத்தமான திமுக நீங்கள் சபரீசனை பற்றி பேசுகிறதே இல்லையே. இப்போ 2001 அதிகாரத்துக்கு வந்த பிறகு G2 50,000 கோடி ரூபா சொத்து மதிப்பு. எந்த மீடியாவும் பேசுறது இல்லையே. மீடியாக்களில் அவர் கட்டுப்பாடு தான் இருக்குது. கென் ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, கென். அந்த கென் நிறுவனம் தான் நீங்கள் எல்லா செய்தியும் உருவாக்குது. நீங்கள் பிஹைண்ட் விட்டு அவரால் பர்ச்சேஸ் செய்யப்பட்டது, அவரால் விலைக்கு வாங்கப்பட்டது. சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, இப்படி எல்லா தொலைக்காட்சிகளுமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்புறம் எப்படி செய்தி வரும்? அவங்க சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சிகளில் வரலன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மற்ற எந்த ஊடகத்துலையுமே கூட அது இல்லையா? எல்லா ஊடகங்களும் ஜெகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஜெகத்துடைய நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பூராமல், கார்பரேட்டுகள் பூராமல் கட்சி வேறு, அணி வேறு, பேர் வேறையாக தான் இருக்கும். எல்லாமே ஒன்றாகத்தான் பயணிப்பார்கள். அதுதான் இப்போ ஜெகத்தினுடைய 908 கோடி ரூபா, 908 கோடி ரூபா அபராதம்னா 1 லட்சம் கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கணும். எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம் கோடி ஏது? சாதாரண ஒரு கணக்காளர், இபியில் கணக்காளர், எம்ஜிஆர் வீட்டு வருகை பதிவேட்டை பராமரிக்கிற ஒரு காவலாளி. இந்த காவலாளிக்கு எப்படி 1 லட்சம் கோடி திருட முடியும்? நீங்கள் அங்கே 100 ஏக்கரா என் குரோம்பேட்டையில் ஒரு கிறிஸ்டின் மிஷினரி இடம் அப்படியே வடக்கி போட்டார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்தை வளைத்து விடுவார்கள். அதுக்கு ஒரே உதாரணம் ஜெகத் ரட்சகன் தான். இல்லை, இந்த 89 கோடி ரூபாய் பறிமுதல், அது பறிமுதல் தானா சார்? இல்லை வேறு எதுவும் உச்ச நீதிமன்றம்? அது கோர்ட்டுக்கு போய் அதை பொசிஷன் எடுத்துருவாங்க. ஆமாம். நீங்கள் நளினி சிதம்பரம்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க. ஆமாம். கணவர் நிதித்துறை அமைச்சர். ஆமாம், முன்னாள் அமைச்சர். நிதித்துறையில் நடக்கிற முறைகேடுகளை பூரா வழக்காடி வெற்றி பெறுகிற வழக்கறிஞர் நளினி சிதம்பரம். அது மேற்கு வங்காள சாரதா சீட் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இவர் உள்ளூர் இருக்கிற கோகுல சீட் ஃபண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது நளினி சிதம்பரத்தை எத்தனை கோடியை சீஸ் பண்ணுறாங்களோ 1 தேட அந்த அம்மாட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதாவது வழக்கறிஞர் நிதியா, அந்த அம்மா மீதி 2 பங்கை உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். கணவன் யார்? நிதியமைச்சர். நிதியமைச்சருக்கு வழக்குகளை பூரா கையாண்டு நீங்கள் தொழிலதிபர்களுக்கு திருப்பி பெற்றுக் கொடுப்பது மனைவி. நல்ல காம்பினேஷன், நல்ல நாடு, நல்ல சட்டம். இந்த 908 கோடி ரூபாய் அபராதம் கட்டுவாரா? இல்லை இதையுமே மேல்முறையீடு? இல்லை, எல்லாம் மேல்முறையீடு தான். நீங்கள் அமலாக்கத்துறையிலிருந்து ஓய்வு பெறுகிறவர்கள் தான் இவருக்கு ஆலோசகர்கள். இவருக்கு யார் ஃபைன் போட்டானோ அவரே ரிட்டையர் ஆனவர் எங்கே இருப்பார்? நீங்கள் ஜெகத்துடைய நிர்வாகத்தில் தலைமை கணக்காளராக அவர் காரு, வண்டி, வாகனம், வசதி, 1 லட்ச ரூபா சம்பளம். அவரே போட்ட வழக்கு தானே, அவரே அதை உடைச்சி வெளியே வரங்க, அவரே ஐடியா சொல்லுவார்ல. இதுதான் நம்ம நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, இந்த பாரதம் தானும் பாடு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.